ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மைத்ரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி டே 3 வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டடி பிளான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11th 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டே பை டே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 days நீங்கள் ரொம்பவே சூப்பராக படிச்சிருப்பீங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட தான் நான் இந்த வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 நாள் கரெக்டாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் லெசன் வரைக்கும் கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் வரைக்கும் பாருங்கள். 12th ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதிலே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காமர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லெசன் 1, 2, 5, 6 ஸோ அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. இதில் 2 மார்க் பார்த்தீங்கன்னா 9 2 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க் வந்து 6 3 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க் வந்து 5 மார்க்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற கொடுத்துருக்கிற கொஷின்ஸை எப்படி நம்ம நீட்டாக ப்ரெசென்டபிளாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் மேலே உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 5 மார்க்கை இப்படி தான் எழுதணும், ஒரு 3 மார்க்கை இப்படி தான் எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் எளிமையான முறையை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நல்லா இப்போ ஒரு சிலருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, பட் அவங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து ஒரே மாதிரி எழுதக்கூடாது. நீங்கள் 5 மார்க்கு 5 மார்க் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 3 மார்க்கு கொஞ்சம் நல்லா 2 மார்க் அளவுக்கு எழுதாமல் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் 2 மார்க் கொஷின்ஸையும் 3 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 2 மார்க்குக்கு படித்தா மட்டும் போதும்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த ஆன்சரை படிக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் அந்த ஆன்சரை எலாபரேட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் 3 மார்க் கேட்டாலும் எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எழுதினாலும் 3 மார்க்கு ஓகே இவ்வளோ எழுதியிருக்காங்க 3 மார்க் போடலான்னு போடுவாங்க. ஓகே, அடுத்தது 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு 5 மார்க் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்து புக்கிங் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் லெசன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இந்த 1 and 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. மற்ற 2 மார்க்ஸ் 10 2 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க் 4 5 மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்காக நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னா பிகாஸ் உங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்லி எக்ஸாக்டாக 30 days தான் இருக்குது. இந்த 30 days நம்ம போடுற எஃபோர்ட் தான் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் படிக்கலனா கூட இப்போ உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். Day 4ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you. All the best.